வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம இன்னைக்கு மார்க்கெட் எப்படிலாம் ஆப்ஷன் பையருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, ஸோ எதனால் அந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, ஸோ இதே மாதிரி சினாரியோ அகைன் அமைஞ்சிச்சுன்னா நம்ம எப்படிலாம் அதை ப்ரெடிக்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் ஆப்ஷன் ப்ரீமியத்தின் அடிப்படையில் இதில் ஒரு என்ட்ரி அண்ட் எக்ஸிட் இருக்கு. ஸோ அதை பற்றியும் கொஞ்சம் பேசிக்காக நம்ம பார்த்துக்கலாம். இதில் இன்னைக்கு ஓப்பன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு ஓப்பன் அப்படின்றது மந்த்லி ஓப்பன், சரிங்களா? ஏன்னா அந்த மந்த்லி ஓப்பனுக்கு மேலே இருந்தால் மார்க்கெட் ஒரு மாதிரி, கீழே இருந்தால் மார்க்கெட் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இது ஓப்பன் அப்படின்றது எப்பயுமே மந்த்லி ஓப்பனாக முக்கியமாக கணக்கில் எடுத்துக்கணும். ரெண்டாவது, இந்த 589ன்ற ஹை நம்மளுக்கு 24,000 புட் ஆப்ஷன் அண்டு 24,500 கால் ஆப்ஷன் இப்படி தான் இருந்தது டேபிள். ஸோ இதுக்கு மேற்பட்டு போகிறது அப்படின்றது எல்லாமே நம்மளுக்கு ப்ரீமியத்தின் அடிப்படையில் நடந்தது தான். ஸோ ஒரு ப்ரீமியத்துக்கு ஒரு கணக்கீடு இருக்குது, அந்த கணக்கீட்டுக்கு மேலே போயிட்டு அகைன் திருப்பி கீழே வந்திருக்காங்க, அவ்வளவுதான். ஏன்னா அதுக்கு மேலே ப்ரீமியத்தை கொடுக்க மாட்டாங்க. இந்த ஸ்டார்டிங் ஒரு எக்ஸ்பைரியில் ஒரு 3 days அது ஒரு கணக்கீடு இருக்குது, அந்த கணக்கீட்டுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. அப்போ ஒரு ப்ரீமியம் ஓப்பன் ஆகி ஒரு ஹை வச்சுட்டு அகைன் கீழே நம்மளுக்கு எங்கே வந்திருக்காங்க, இந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான இடம். அப்போ இந்த 24,000 அப்படின்ற லெவலுக்கும் 24,500 அப்படின்ற லெவலுக்கும் உள்ள மிட் பாயிண்ட் நம்ம என்ன பார்த்துருந்தோம் நேற்றுக்கு, 24,250. இப்போ அந்த இடத்துக்கு தான் ஒரு வைட் ரேஞ்சுடைய மிட் பாயிண்ட்டுக்கு தான் அகைன் அதுக்கு மேலேயே நம்மளுக்கு 24,346 க்ளோஸ் வச்சுருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நேற்றுக்கு நம்ம லைவ்ல பார்த்துட்டு இருக்கும்போது கால் ஆப்ஷன் சைடு ஐவி கம்மியாக இருந்தது, புட் ஆப்ஷன் சைடு ஐவி அதிகமாக இருந்தது, சரிங்களா? கால் சைடு கம்மி, புட் சைடு அதிகம். அப்போ இன்னைக்கு காலையில் ஓப்பன் ஆன சில நிமிடத்திலே நம்மளுக்கு கால் அண்ட் புட் ரெண்டு பக்கமுமே இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி ஹையராக இருந்ததாம், சரிங்களா? அப்போ புட் சைடு பெருசாக குறையல, ஆனால் கால் சைடு அதிகமாக இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இதில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் அப்படின்றது, ஒரு இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி ஹை இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே, சரிங்களா, ஹை ஐவி ஈக்குவல் டு ஹை இம்ப்ளைடு ஹை வாலட்டிலிட்டின்னு சொல்லணும். அப்போ எப்படி இருக்கும் மார்க்கெட், பெரிய ரேஞ்சாக எடுத்து அந்த ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் போயிட்டு வருவாங்க, மேலேயும் போவாங்க கீழேயும் வருவாங்க. இதுதான் அந்த ஹை இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி. இப்போ மேலே போயிட்டு கீழே அகைன் இந்த ஓப்பனுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சுக்கிறாங்க, சரிங்களா? இப்போ ஓப்பன் இங்கே, க்ளோஸ் இங்கே, மேலே இந்த மூவ்மெண்ட் மட்டும் நடந்திருக்கு. அப்போ ஹை இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி மீன்ஸ் ஹை வாலட்டிலிட்டி. லோ இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அப்படின்றது லோயராக ஒரு ரேஞ்ச் நம்மளுக்கு கிரியேட் பண்ணி அதுக்குள்ள நம்மளுக்கு சைட் பேஸில் போகிறது தான் லோ இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி. இப்போ இந்த ஹை இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அமைஞ்சு ஹை வாலட்டிலிட்டி எப்பெல்லாம் அமைதோ அப்போ மார்க்கெட்டில் ஆப்ஷன் பையருக்கான வாய்ப்புகள் நிறைய கொடுக்கும். அப்போ ஒரு ஆப்ஷன் பையராக நீங்கள் ஓப்பன் மார்க்கெட்டில் ஒரு ஒரு கணக்கீடு மூலியமா எடுக்க முடியும், அதே மாதிரி ரிவர்சலில் ஒரு கணக்கீடு மூலியமா எடுக்க முடியும். இப்போ இந்த ஆப்ஷன் ப்ரீமியம் கணக்கீடுகள் அந்த ஆப்ஷன் ப்ரீமியத்துக்குள்ள எப்படி நம்ம என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ஸ்டாப் லாஸ் வைக்கிறது, ஸ்பாட்டை பேஸ் பண்ணி எப்படி என்ட்ரி, அதாவது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ப்ரீமியத்தில் எப்படி என்ட்ரி அண்ட் எக்ஸிட் வைக்கிறது, ஸ்பாட்டை பேஸ் பண்ணி எப்படி என்ட்ரி அண்ட் எக்ஸிட் வைக்கிறது, ஃபியூச்சரை பேஸ் பண்ணி எப்படி என்ட்ரி அண்ட் எக்ஸிட்லாம் வைக்கிறது, இப்படின்றதெல்லாம் தெளிவான நம்ம விளக்கமாக நம்ம வர்ற May 4th, சரிங்களா, May 4th கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த மந்த்துக்கான கிளாஸஸ் லாஸ்ட் மந்த்லேயே எல்லாத்துக்குமே அதை சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மந்த்லேயுமே ஜாயின் பண்ணுறவங்களுக்கு அது இருக்குது எல்லாத்துக்குமே. ஏன்னா நிறைய பேர் இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸை பேஸ் பண்ணி கிளாஸஸ் எடுக்கிற நிறைய பேர் நம்மளுக்கு எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் சொல்கிறதில்ல. நீங்கள் ஒரு என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டை ஒரு எக்ஸாம்பிளாக கூட நீங்கள் சொல்லலை அப்படின்ற பட்சத்தில் அந்த வகுப்பை நீங்கள் தொடர்றது அப்படின்றது உங்களுக்கு யூஸ் இல்லாதது தான். ஏன்னா ஒரு ரேஞ்ச் அப்படின்றது நம்மளுக்கு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸில் கிடைச்சிரும். அப்போ அந்த ரேஞ்சுக்குள்ளே எவ்வளோ வேகமாக இருக்க போகிறாங்களா, ஸ்லோவாக இருக்க போகிறாங்களா, இல்லை அதுக்குள்ளே ஒரு சின்ன ரேஞ்ச் இருக்க போகிறாங்களா அப்படின்றதையும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். அப்போ சின்ன ரேஞ்சா பெரிய ரேஞ்சான்னு பார்த்துட்டு, பெரிய ரேஞ்சுனா அதுக்குள்ளே எங்கே என்ட்ரி அண்ட் எக்ஸிட் வைக்கணும், சின்ன ரேஞ்சுனா அதுக்குள்ளே எங்கே என்ட்ரி அண்ட் எக்ஸிட் வைக்கணும். அண்ட் நம்ம பண்ணுறது ஒரு ஆப்ஷன் பேஸ்டு ஸ்கிரிப்ட், சரிங்களா? அப்போ ஸ்பாட்டை நீங்கள் பேஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ஸ்பாட் டிகே. இப்போ ஒரு செல்லராக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள்
ஸ்பாட்டை பேஸ் பண்ணி நீங்கள் செல் பண்ணலாம். அப்போ பையராக இருக்கீங்கன்ற பட்சத்தில் ஆப்ஷன் ப்ரீமியத்தை பேஸ் பண்ணி தான் பை பண்ண முடியும். இதுவே நீங்கள் ஃபியூச்சரை பை அண்ட் செல் பண்ணீங்கன்னா ஃபியூச்சரை மட்டும் பேஸ் பண்ணி பை அண்ட் செல் பண்ண முடியும். அப்போ இது எல்லாத்துக்குமே விளக்கமாக வந்து நம்ம வகுப்புகளில் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ விருப்பம் உள்ளவங்க 7904877610 சரிங்களா, இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸஸ்க்கான டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிங்க. ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு ஹை வாலட்டிலிட்டி மார்க்கெட் அப்படின்றது நடந்திருக்கு சரிங்களா. அப்போ இந்த ஹை வாலட்டிலிட்டி மார்க்கெட்டில் நமக்கு ஓப்பனுக்கு மேலே தான் க்ளோஸ் வச்சுக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், ஓப்பன் அப்படின்றதுக்கும் மேலே நம்மளுக்கு க்ளோஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் நோட்டில் தான் நம்மளுக்கு க்ளோஸ் வச்சுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு விஷயம். இதுக்கு அடுத்ததாக இன்னைக்கு டேபிளில் என்ன கொடுத்துருக்காங்க, ஓப்பன் ஆகி ஒரு ஹை வச்சுட்டு கீழே வந்து அகெயின் ஒரு லோ வச்சுட்டு அகெயின் மேலே போய் ஒரு ஓப்பனுக்கு மேலே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெளிவாக இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, இது வந்து மந்த்லி ஓப்பன் சரிங்களா. அப்போ மந்த்லி ஓப்பன் அப்படின்றதே நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். மந்த்லி ஓப்பனுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான், மேலே இருந்தாலும் ஒரு மாதிரி கீழே இருந்தாலும் ஒரு மாதிரி. அப்போ நம்ம இன்னைக்கு மார்க்கெட் முடிஞ்சிருக்குது அப்படின்றது 24,346. அப்போ 24,346 நம்மளுக்கு மார்க்கெட் முடிஞ்சிருக்காங்க. மேலே 24,500 கால், 300 புட், 600 கால், 25,000 கால், 24,400 ஸ்ட்ராடல். அப்போ 300 to 500 சென்டரில் வந்து நம்மளுக்கு 400 ஸ்ட்ராடல். அப்போ மார்க்கெட் ஒரு ஒய்டராக ரேஞ்ச் வச்சுருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஒன்று 400 ஸ்ட்ராடில் கணக்கில் எடுத்துக்கணும். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் இங்கே மார்க்கெட் முடிஞ்சிருக்குதுன்றது 350க்கு நியர்பை ஒரு மிட் பாயிண்ட். நேற்றுக்கு நம்மளுக்கு என்ன ஸ்ட்ராடல் இருந்தாங்க, 2 ஸ்ட்ராடல், 300 ஸ்ட்ராடல் அண்டு 400 ஸ்ட்ராடல். அதனுடைய மிட் பாயிண்டில் தான் க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஸோ இன்னைக்கு 400 மட்டுமே ஒரு ஸ்ட்ராடலாக கருதப்படுது. அப்போ ஓவரால் இந்த ஒரு 400 புட் ஆப்ஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா இது மல்டிபிள் ஹெச் கால் சைடு தான் இருக்காங்க. அப்போ 24,300 புட் ஆப்ஷன், 24,400 கால் ஆப்ஷன். 300 புட் ஆப்ஷனுடைய க்ளோஸ் வந்து 156 அப்படின்னா 24,144 சரிங்களா. இது ஷார்ட் ரேஞ்சுடைய பாட். ஷார்ட் ரேஞ்சுடைய டாப் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 24,400 + 135 24,535. அடுத்ததாக வந்து இதனுடைய ஆடட் ப்ரீமியம் எடுத்துக்கணும். ஆடட் ப்ரீமியம் அப்படின்ற பட்சத்தில் 135 கிட்டத்தட்ட 291 பாயிண்ட். அப்போ 24,400 + 291 24,691 சரிங்களா. அதுக்கடுத்து இந்த பக்கம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 24,300 - 291 24,009. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்கன்னா 24,000 to 24,700 வரைக்கும் இருக்க போகுது. அப்போ 24,750 700 வரைக்கும் நான் உங்களுக்கு மார்க்கெட் இருக்குன்னா அப்படின்னா ஒரு வைடஸ்ட் மேல் பக்கம் ஒரு எட்ஜ் இந்த 24,500 காலுக்கு மேலே போயிட்டா 25,000 கால். அப்போ அதுக்குள்ள மிட் பாயிண்ட் அப்படின்றது 24,750. அப்போ நம்ம ஒயிட் ரேஞ்சுடைய டாப்புக்கு மேலே சஸ்டெயின் ஆயிட்டாங்க அப்படின்னா ஃபர்தராக 25,000 போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குமான்னு பார்க்கணும். அதுக்கு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி சப்போர்ட் பண்ணுமான்னு பார்க்கணும். இதில் நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் அப்படின்றது ஹை இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இருக்கும்போது நம்மளுக்கு ஹை ரேஞ்ச் இருக்கு. அகெயின் இன்னைக்குமே க்ளோசிங்கில் நம்மளுக்கு கால் சைடு லோ இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி தான் இருக்காங்க. அப்போ அவங்க நாளைக்கு நம்ம நேற்றுக்கு என்ன சொல்லியிருந்தோம், ஒரு புட் ஆப்ஷன் சைடு ஐவி அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு சாதகமாக நிற்கலை. அப்போ ஓப்பனுக்கு மேலே மார்க்கெட் நின்றுச்சாங்க, ஓப்பனுக்கு கீழே நிற்கலை புட் ஆப்ஷன் சாதகமாக. அப்போ மேலே போயிட்டாங்கன்னா என்ன அர்த்தம், அகெயின் அவங்களுடைய ப்ரீமியத்தை டிகே பண்ணுறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி. அப்போ மேலே போனவங்களுக்கு காலையில் ஓப்பன் மார்க்கெட்டில் ஹை ஐவி கால் சைடும் இருந்ததுனால கால் சைடும் டிகே அதிகமாக இருக்குது. இப்போ 24,350 நேற்று மார்க்கெட் முடிஞ்ச இடத்துக்கு நியர்பை ஒரு 12 பாயிண்ட் தான் ப்ளஸ்ஸு. ஆனால் கால் ஆப்ஷன் சைடு கிட்டத்தட்ட நம்மளுக்கு 91 பாயிண்ட் இல்லை, புட் ஆப்ஷன் சைடு 63 பாயிண்ட் இல்லை. இப்போ புட்டுக்கு வந்து ஓப்பன்லேயே கரைச்சிருக்காங்க, காலுக்கு கொடுத்து அகெயின் கரைச்சிருக்காங்க. இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம், மிக மிக முக்கியமாக. ஒரு ஹை ஐவி இருக்கும்போது அவங்களுக்கு ப்ரீமியத்தை கொடுக்கவும் செய்வாங்க, கொடுத்த வேகத்தில் ப்ரீமியத்தை கரைக்கவும் செய்வாங்க. இதனால தான் மார்க்கெட் மேலேயும் கீழேயும் மேலேயும் கீழேயும் போகிறது. ஹை ஐவி இருக்கும்போது இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இருக்கும்போது மார்க்கெட் வந்து மேலேயும் கீழேயும் அதிகமாக போகிறது காரணம் தான். ரெண்டு சைடுமே அப்போ இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்குன்னா மேலேயும் ஓப்பனுக்கு மேலேயும் ட்ராவல் ஆகும், ஓப்பனுக்கு கீழேயும் ட்ராவல் ஆகுன்றது தான் பொருள். அப்போ இன்னைக்கு கால் சைடு நம்மளுக்கு அதிகமாக இல்லை, புட் சைடு அதிகமாக இருக்காங்க. அப்போ நாளைக்கு ஓப்பன் யாருக்கு சாதகமாக இருக்க போகுது அப்படின்றத பார்க்கணும். உதாரணத்துக்கு ஒரு எஸ்டர்டே ஹைக்கு மேலே ஓப்பன் ஆனால்
அப்போ ஓப்பனுக்கு கீழே இருந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் க்ளோசிங்கில் இருக்கக்கூடிய இந்த ஐவிக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா நம்மளுடைய ரேஞ்ச் என்ன இருக்குதோ அதுக்கு ஓப்பனுக்கு கீழே என்ன ரேஞ்ச் இருக்கோ அது வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இவ்வளவுதான். அப்போ இதுக்கு நடுவில் ஆப்ஷன் ப்ரீமியத்தில் வச்சு நீங்கள் கணக்கீடு பண்ணி அதுலேருந்து எடுக்கணும். அதுக்கு தான் நம்ம வந்து கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஏன்னா ஒரு ஒரு சினாரியோ பேஸ்ட் அனாலிசிஸ் ஆகட்டும், ஆக்டிவ் கான்டெக்ட் பேசிஸ் அனாலிசிஸ் ஆகட்டும், ஐவியை பொறுத்த அனாலிசிஸ் ஆகட்டும், ஆப்ஷன் ப்ரீமியத்தை பொறுத்த அனாலிசிஸ் ஆகட்டும், இதெல்லாம் நிறைய எல்லாமே இருக்குது. அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து கம்பைன் பண்ணி பார்க்கணும். அப்போ எல்லாத்தையும் நம்ம ஒரு யூடியூப் வீடியோவிலே தெளிவாக வந்து சொல்லிட முடியாது. அதுக்காகத்தான் வகுப்புகள் நடத்திட்டு இருக்கிறோம். ஸோ அதில் வந்து எல்லாமே ஒவ்வொரு டாப்பிக்கையுமே தனித்தனியாக எடுத்து கடைசியில் அதை வந்து கம்பைன் பண்ணி ஓவரால் மார்க்கெட்டில் நம்ம எப்படி வியூவாக கொண்டு வர்றது அப்படின்றத இதுதான் அதில் வந்து டோட்டலாகவே இருக்குது கிளாஸஸ். அப்போ நம்ம ஷார்ட் ரேஞ்ச் எடுத்தாச்சு, ஒயிட் ரேஞ்ச் எடுத்தாச்சு, ஐவியும் பார்த்தாச்சு. இதுக்கு அடுத்ததான் நம்மளுக்கு பேங்க் நிஃப்டியுமே கூட நம்மளுக்கு மேலே போயிட்டு அகைன் நம்ம அந்த 55,000 புட் ஆப்ஷன் 55,500 கால் ஆப்ஷன் பார்த்துருந்தோம். அதுக்கு நியர்பை தான் முடிச்சுக்கலாம். அப்போ இந்த இடத்துல ஒரு 55,000 புட் 56,000 கால் நியர்பை 55,500 ஸ்ட்ராடல். அப்போ இவங்களுடைய பிரீமியத்தை கணக்கில் எடுத்துட்டீங்க அப்படின்னா மேல் பக்கம் இல்லையா நம்மளுக்கு 56,431 அப்படின்ற டாப் ரேஞ்ச் கிடைக்கும். அதுக்கடுத்து கீழ்ப்பக்கம் இல்லை எடுத்துக்கிட்டிங்கன்னா 54,300 சம்திங் கிடைக்கும். இதுதான் வந்து மேலேயும் கீழேயும் உள்ள ரேஞ்ச். இப்போ இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய ஹை அண்ட் லோ அப்படின்றதுல நாளைக்கு பேங்க் நிஃப்டி எப்படி இம்பேக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்க்கணும். சரிங்களா? ஏன்னா ப்ரீமியத்தின் அடிப்படையில் மந்த்லி எக்ஸ்பீரிக்கு எடுக்கும்போது நீங்கள் மந்த்லிக்கான லெவல்ஸ் தான் அது கன்சிடர் ஆகும். சரிங்களா? மந்த்லி ஓப்பன்லேயே நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா மந்த்லிக்கான லெவல்ஸாக கன்சிடர் ஆகும். ஒரு ஐவியையும் மார்க்கெட் சினாரியோவும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த ஐவி பேசிஸ் ப்ளஸ் மார்க்கெட் சினாரியோட டீப்பராக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் பேங்க் நிஃப்டியில் பண்ண முடியும். சரிங்களா? அப்போ இப்போ கால் சைடு அதிகமாக இருக்குது, புட் சைடு வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா நாளைக்கு ஓப்பனுக்கு கால் சைடு கம்மியாக புட் சைடு அதிகமாக இருக்காங்கன்னா ஓப்பனுக்கு மேலே மார்க்கெட் நின்ட்டாங்க அப்படின்னா இவங்களுடைய இறக்கம் அப்படின்றது அதிகமாக இருக்கும். இதை நம்ம ரெகுலராக சொல்லிட்டு வரோம். சரிங்களா? அப்போ புட் ஆப்ஷன் சைடு நம்மளுக்கு க்ளோசிங்கில் டெய்லியுமே ஐவி அதிகமாக தான் கொடுக்குறாங்க. அகெயின் அவங்களுக்கு சாதகமாக இல்லாமல் ப்ரீமியத்தை கரைச்சிட்டே வர்றாங்க. அப்போ இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் ஓவரால் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத. சரிங்களா? ஃபர்தராக ஒவ்வொரு வீக்குக்கும் ஒவ்வொரு டேக்குமே எப்படி அமைகிறாங்கன்றதை பொறுத்து மார்க்கெட்டோட ட்ரெண்டுமே டிசைட் ஆகும். ஸோ அதையுமே கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.